ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு சைடிஷாக சென்னா மசாலா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கொடுத்துரும். பாருங்கள், வெங்காயம் பாதி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஒரு மசாலா மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து 2 தக்காளியை நல்லா மைய அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். இந்த தக்காளி குக் ஆகிற டைமில் ஒரு மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த எண்ணெயிலே தான் நான் குக் ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலையில் தான் சின்ன மசாலா செய்கிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணணும். நீங்கள் மசாலா எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடிபிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ஒரு சின்ன ஃப்ளேவருக்காண்டி தான் ஆட் பண்ணுறோம். இதே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி அதோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் வெளியே. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தான் ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதில் தான் சத்து நிறையா இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் இருக்க தண்ணியிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கொண்டக்கடையிலேருந்து ஒரு கை கொண்டக்கடலையை எடுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி இந்தளவு கெட்டியானதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகிருச்சு. மசாலா சுண்டல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி,
புல்கா எதுக்கு வேணாலும் வந்து சாப்பிட்லாம். முக்கியமாக கருப்பு கொண்ட கடையில் வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சென்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.